ஐயாவை பற்றி பேசி சென்ற கவிஞர்களுக்கு நன்றி. மக்கள் உரிமைகளுக்காகவும் தமிழின உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக தமிழுக்காக போராடி மேலும் பல மாணவர்களை மேற்கொண்டு தன் பெயரையும் சண்முகப்பிரியா என்பதிலிருந்து தமிழிசைப்பா என மாற்றியிருக்கும் பேராசிரியர் தமிழிசைப்பாவை ஐயாவை குறித்து பேச அழைக்கிறோம். கெஞ்சுவதில்லை பிறப்பால் அவர் செய் கேட்கினுக்கும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோளெழுந்தால் அஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றேன் என்கின்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா வரிகளை வணங்கி ஐயாவினுடைய நினைவேந்தல் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி மாணவர்கள் அனைவர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்று ஒரு பேராசிரியராக மனம் நெகிழ்ந்து உங்களை எல்லாம் போற்றி வணங்குகின்றோம். ஏனென்றால் இன்றைய அரசியல் சூழலில், இன்றைய சமூக சூழலில் இந்த இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பதட்டத்தை எங்களுக்குள் விதைத்துவிட்ட பல இளைஞர்கள் மத்தியில் இன்று மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்திய பாசிசத்திற்காகவும் எதிர்ப்பிற்காக குரல் கொடுத்த பாவலரேறு ஐயாவினை போற்றுவதற்காகவும் அவர்களின் புகழை இங்கே பறைசாற்றுவதற்காகவும் வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை மாணவ கண்மணிகளையும் முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் களம் சார்பாக பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் வந்து சேர வேண்டிய, இன்னும் உயரத்திற்கு செல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. அதற்கு உங்கள் கைகளில் நீங்கள் ஏற்க வேண்டிய ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுடைய எழுத்துக்களையும் சொற்களையும் மட்டுமே. ஆகையால் பிள்ளைகளே, அதை கைகளில் இருக பற்றிக் கொள்ளுங்கள். இங்கே ஐயாவினுடைய நினைவேந்தல் நிகழ்விலே அவர்களுடைய கவிதைகளையே உங்கள் அனைவர் முன்னும் படைப்பாக படைத்து சில செய்திகளை சொல்லிவிட்டு நான் விடத்தை விட்டு நகர்கின்றேன். ஏனென்றால் இன்றைய கால பிள்ளைகள், மாணவர்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஐயாவினுடைய எழுத்துக்களில் ஆழ பதிந்திருக்கின்றது. தமிழ் மொழி ஒரு அழகாக ஒரு மகள் சொல்லி சென்றால், ஒரு மொழி அழிந்து போனால் அந்த மொழி மட்டும் அழியாது, அந்த இனமும் சேர்ந்து அழியும் என்று. அது உண்மை. அப்படிப்பட்ட மொழி அழிவதற்காக நாம் துணை நின்று விடக்கூடாது. எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி முன் தோன்றிய இந்த தமிழ் குடியையும் தமிழ் மொழியையும் நாம் என்றும் மறவாமல் இருக்க வேண்டும். ஆங்கிலம் பேசுவது என்பதும் பிற மொழியை பேசுவது என்பதும் அழகு என்று நினைத்தால் அது மிக தவறு. இப்போதெல்லாம் பிள்ளைகள் அனைவரும் ஒரு மீம்ஸ், ரீல்ஸ் என்றே அதன் பின்னே சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு ரீல்ஸ் கூட நான் பார்த்தேன். பிற மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தாய்மொழியை தமிழ் மொழியை பேசுபவனை குரு குரு என்று பார்க்கின்றான் என்று. அப்படிதான் இன்றைய சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த சூழலை எல்லாம் துள் துளாக ஆக்கக்கூடிய சொற்களும் எழுத்துக்களும், அன்னை மொழியினுடைய சொற்களையும் எழுத்துக்களையும் அதனுடைய போற்றுதலையும் கொண்டிருக்கக்கூடியது நம் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுடைய எழுத்துக்கள் என்பதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. ஐயாவினுடைய ஒரு கவிதை நன்கு கவனியுங்கள். செந்தமிழே உள்ளுகிறேன், செப்பரியனின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு என்றெடுத்து உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் முந்தை
பாடலும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணவெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்குற்றோர் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று தனித்தமிழை வேண்டி தூய தனித்தமிழ் இயக்கத்திற்காகவும் தூய தமிழை மக்களிடையே பிள்ளைகளிடையே சமூகத்திடையே வேரூன்ற வேண்டும் என்பதற்காக பெரும் இன்னல்களை எல்லாம் தாண்டி தமிழ் தேச தந்தையாக தூய தனி தமிழ் காப்பாளராக சிறந்து விளங்கிய பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஐயாவை படிக்காமல் இந்த நாம் வேறு எதை படிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இன்று மாணவர்களுக்கான சொற்களாகத்தான் என்னுடைய சொற்கள் இருக்க போகிறது. ஆகவே பிள்ளைகளே, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்வியலிலும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய எழுத்துக்கள் ஐயா பாவலரேறு அவர்களுடைய எழுத்துக்களை. இன்னொரு கவிதையும் அவர் சொல்லுவார், தமிழ் வாழ வேண்டும் என்று சொல்வதனால் தமிழ் வாழ்ந்து விடாது என்று மிக அழகான தன்னுடைய எழுத்தினால் சொல்வார். தமிழ் வாழ்க என்பதிலும் தமிழ் வாழாது, தமிழ் பெயரை வைப்பதிலும் தமிழ் வாழாது, குமிழ் சிரிப்பை பெரும் சிரிப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பேச்சாலும் தமிழ் வாழாதே, அமைகின்ற நெஞ்செல்லாம் குருதியெல்லாம் ஆத்தலும் உள் உணவெல்லாம் குளிருமாறே, இமிழ் கடல் சூழ் உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிகு செய்வதிலும் தமிழ் வாழாதே, பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாதே, பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது, எட்டி நின்ற இலக்கியத்தில் இரண்டோர் பாட்டை எடுத்துரைத்து சுவைபடவே முழங்கினாலும் தட்டி சுவர் தொடர்வண்டி உந்துவண்டி தமிழெல்லாம் தமிழ் தமிழ் என்றெழுதி வைத்தே முட்டி நின்று தலை உடைத்து முழங்கினாலும் மூடர்களே தமிழ் வாழப் போவதில்லை. செந்தமிழ் செய் அறிஞர்களை புறத்தல் வேண்டும், செப்பமோடு தூய தமிழ் வளங்கள் வேண்டும், முண்டை வர வாழறிந்து தெளிதல் வேண்டும், முற்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும், வந்தவர் செய் தீங்கு நாள் தமிழர் குற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி நொந்தவுளம் செலுத்துவேல் புதிய வையம் நோக்கி நடையிடல் வேண்டும், அப்போதே தமிழ் வாழும் என்று அன்றே எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள். இதோடு நிற்கவில்லை அவர். என் தூய தமிழை, என் அன்னை மொழியை ஒரு விடுக்க வேண்டும், ஒரு மொழியை, ஒரு பொதுவான தாய்மொழியை என் மொழி என்று சொல்வதற்கு ஒரு கர்வம் வேண்டும். என் மொழி, என் அன்னை மொழி, என் மொழி, அது என் மொழி என்று பேசக்கூடிய கர்வம் மிக்கவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஐயா மட்டுமே. அழகாக ஒரு பாடலில் சொல்லுவார், நாம் எல்லாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையோ நோக்கி கொண்டு செல்கிறோம். இங்கு ஒரு மாணவன் தொடக்கத்திலேயே சொன்னார்கள், கவர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று. ஆனால் அழகாக சொல்கின்றார் பாவலரேறு ஐயா அவர்கள், கவர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, ஆனால் இந்த மொழியை காப்பதற்காக நீங்கள் எதையெல்லாம் விட்டு செல்ல வேண்டும் என்றால், கவர்ச்சி அரசியலை மட்டுமல்ல, திரை பிரபலங்களை மட்டுமல்ல, இந்திய பாசிச என்கின்ற இந்துத்துவத்தை இங்கே அடித்தளமாக கொண்டு வேரூன்றி வைத்து இந்த மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சி செய்தும் வேற்று மொழியை இங்கே திணிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களை எல்லாம் தயவு செய்து நீங்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் உங்களை அனைவரையும் கூடுதுங்கள் என்று கூறுகிறார் ஐயா ஒரு கவிதையில். வந்து கூடுவீர் தமிழ் மக்கள், எப்படி எதற்காக என்று அழகாக சொல்லுகிறார். சாதி நிலை வேறெடுத்து சமய நிலை சீர்திருத்தி சம உடைமை பொது உணர்வு கொள்கை செய்து பாதையிலே ஒளியிழந்து படிப்படியாய் தாழ்வுற்று பார்ப்பனிய கோட்பாட்டு கடிமையுற்று பொழுதிலே நெறி புழுவாய் புன்மை நிலை தேராதாய் புலங்கிடம் தமிழ் நிலை புழுங்கள் கூறி வாழியடா தமிழா நீ என் வாழ்த்து பாடுகின்ற நாளொன்றை வரவழைப்போம்
வருவீர் மக்கள் சாதி நெருப்பையும் இந்துத்துவ பாசிச மதத்திலும் தொய்ந்து அதற்குள் ஊறாதே. நீ வா என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? விழிப்பற்ற தூக்கத்தில் விலகினா மயக்கத்தில் விழுந்துருளும் தமிழர்களை விழிப்பு உண்டாக்கி ஒளிப்பற்றை உளம் புகுத்தி மூதறிவை புலம் பதித்து முழுவெழுச்சி கொலை செய்து முன்னேற்றத்தின் வழிப்பற்றி நடையூன்றி வாழ்க்கையிலே கை விளங்கி பலம் கொளிக்கும் விடி உலகம் வருவாய் என்றே கொளிப்புற்ற செந்தமிழில் குரல் கொடுப்போம் விரல் எடுப்போம் குலைவின்றி தமிழ் மக்கள் கூடுவீரே. செந்தமிழை ஆயுதமாக கையில் எடுங்கள். இந்தி எதிர்ப்பை நீங்கள் களமாடுங்கள். இவை அனைத்தையும் களமாடி பல இன்னல்களை எல்லாம் கடந்து இன்றும் அனைவராலும் போற்றப்படக்கூடிய பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவரோடு தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை விட்டு செல்லவில்லை. அவர்களுடைய தலைமுறைகளுக்கும் முன்னோர்களுக்கும் விட்டு சென்றிருக்கிறார். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதின் விளைவுதான் இதோ இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இத்தனை மாணவர் கூட்டம். இளைஞர்கள் நினைத்தால் மாணவர்கள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தில் மாற்ற முடியும். 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தோழா, 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தோழா, செத்து மடிவது ஒரே முறைதான், செத்து மடிவது ஒரே முறைதான். ஆகையால் பிள்ளைகளே, செத்து மடிவது உயிர் இறப்பு என்பது ஒரு முறைதான். வாருங்கள், களமாடுவோம். பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஐயாவினுடைய சொற்களையும் எழுத்துக்களையும் கையில் கொண்டு நாம் களமாடுவோம், போராடுவோம், வென்றெடுப்போம் நமக்கான இடத்தையும் நமக்கான நாட்டையும் என்று அறைகூவல் விட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.